ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2024 கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்டைன் ரேங்க்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் 2 விதமான ரேங்க் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது பார்த்தீங்களா, ரேங்க்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜென்ரல் ரேங்க். ஓவராலாக உங்களுக்கு வந்து இப்போது அப்ளை பண்ண எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேருமே என்ன ரேங்க்கில் வரீங்க அந்த மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா லாஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் சீட் அலாட் பண்ணுறது வந்து கம்யூனிட்டி ரேங்க் பேசிஸில் தான் என்ன செய்வாங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. இப்போ பிசியில் வந்து இப்போ நீங்கள் ஓவராலில் ஒரு 60வது ரேங்காக இருக்கலாம். ஆனால் பிசியில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிசி கேட்டகரியில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ரேங்காக கூட இருக்கலாம். ஸோ ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. கம்யூனிட்டி ரேங்க் தான் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசியில் ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸே கிடச்சிரும். ஈவன் தோ நீங்கள் ஓவரால் வந்து 60th ரேங்காக இருந்தாலும் கூட கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து இப்போ நீங்கள் பிசியில் ஃபஸ்ட் ரேங்காக இருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீட்டை உங்களுக்கு என்ன செஞ்சிடும், சிஜி கேம்பஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்யும், சீட்ஸ் அலாட் ஆகும். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 200 அவுட் ஆஃப் 200 இந்த வருஷம் 65 பேர் எடுத்திருக்காங்க. 190க்கு மேலே ஒரு 8,800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்போதுமே காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இதோட அனாலிசிஸ் குயிக்காக நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். போன வருஷமும் இந்த வருஷமும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், ப்ரிடிக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்க போகுது, ஃபஸ்ட் ரவுண்டில் எத்தனை கட் ஆஃப் இருக்கும், செகண்ட் ரவுண்டில் எத்தனை கட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அக்யூரேட்டாக நம்ம என்ன செய்வோம், இன்றைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட ஓவரால் ரேங்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் என்ன செய்யலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்டு இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 3/9/2024. தட் இஸ் 29th ஜூலை. இன்னொரு 19 நாள் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து 3rd செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா நடக்குது கவுன்சிலிங். ஸோ இதுக்குள்ளே ரவுண்ட் 1 எப்போ, ரவுண்ட் 2 எப்போ, ரவுண்ட் 3 எப்போ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சீக்கிரமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டில் தென் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன செய்யுங்க, ரெடியாக இருங்க, லிஸ்ட்டாக ரெடி பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.